நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இந்த காலை வேளையிலே இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர். மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர். உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர். மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர். உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்பிக்கையாவுமே இழந்தாலும், எல்லாமே முடிந்தது என்றாலும், நம்பிக்கையாவுமே இழந்தாலும், எல்லாமே முடிந்தது என்றாலும், எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர். என்னை மறுபடியும் உயிர் தெழும்பச் செய்வீர். எந்தன் கல்லறையை புரட்டிடுவீர். என்னை மறுபடியும் உயிர் தெழும்பச் செய்வீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். கிறிஸ்துவை துதிப்பேன், கிறிஸ்துவை போற்றுவேன், கிறிஸ்துவே உம்மை ஆராதிப்பேன். தனிமையின் எண்ணங்கள் சூழ்ந்தாலும், கண்ணீரே படுக்கையாய் மாறினாலும், தனிமையின் எண்ணங்கள் கண்ணீரே படுக்கையாய் மாறினாலும், என்னை அரவணைத்து கட்டி எழுப்பிடுவீர். நான் இழந்தவற்றை இரட்டிப்பாய் தருவீர். என்னை அரவணைத்து கட்டி எழுப்பிடுவீர். நான் இழந்தவற்றை இரட்டிப்பாய் தருவீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் இயேசுவை நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேசரை நான் போற்றுவேன். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடும்போது எல்லா சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும், கஷ்டத்துக்கு மத்தியிலும் போன எல்லா தேவதாசர்களும் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை அப்படியே விட்டு விடாமல்
அப்படியே கடைசி வரைக்கும் தேவனுடைய முகத்தையும் தேவனுடைய அன்பையும் அப்படியே ருசித்து பார்த்தாங்க. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் கூட இந்த நாளில் குட் ஸ்டார்ட்டில் உங்கள் மனதில் நான் வைக்க விரும்புகிற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை ஏசாயா 54:10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை நினச்சிக்கிட்டே பாடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரைக்கும் சாவை பார்த்ததே இல்லை. இந்த கனியை பறித்து புசிப்பாயானால் நீ சாகவே சாவாயின்னு சொன்னார். ஆனால் ஒரு சாவு முதல்ல நடந்தது. கடவுளை விட்டு பிரிக்கப்பட்டுட்டோம், மகிமையெல்லாம் இழந்துட்டோன்னு சொல்லிட்டு ஏதேன் தோட்டத்தில் அவர் குற்ற உணர்வோடு கூட ஓடிப்போய் தன்னால் முடிந்தபடிக்கு ஒளிந்து கொண்டு கடவுளை சந்திக்கிறதற்கு ஒரு தைரியம் இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல் அவங்க 2 பேருமே சேர்ந்து, உன்னை பார்க்க எனக்கு அருவருப்பாக இருக்குது, என்னை பார்க்க உனக்கும் அருவருப்பாக இருக்குது, we will make a dress for us. நமக்கு ஒரு நல்ல உடையை உண்டு பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவங்க மைண்டில் அவங்க செஞ்ச காரியம் நமக்கு தெரியும். ஆனால் அப்போ எல்லாத்தையும் இழந்து தான் ஆதாம் நின்னான். யோபு தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து நின்ன மாதிரி யோசேப்பு எல்லாராலையும் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு குழியில் போடப்பட்டு, தாவீது தன்னுடைய குடும்பத்தில் சாமுவேல் வர்றார்னு சொல்லி அனுப்பியும் நீ போ நாங்கள் பார்த்துக்குறோம் தீர்க்கதரிசின்னு சொல்லி தாவீது வீட்டில் கூட தாவீதை ஒதுக்கி வச்சு, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எல்லா இடங்களிலும் அவங்க எப்படி பாடினாங்கன்னா, இன்னும் துதிப்பேன். என்னோட கூட சேர்ந்து பாடுறீங்களா? இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்பச் செய்வீர். எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்பச் செய்வீர். யோசேப்பின் காரியங்களை அப்படியே கர்த்தர் வாய்க்க பண்ண ஆரம்பித்தார். அந்த போத்திபார் வீட்டில் போய் இருக்கும்போது தாவீதின் காரியங்களையும் அபிஷேகம் பண்ணி முடித்த பிறகு கோலியாத்து வந்து முன்னாடி நின்னான். ஆமாம், சூப்பராக போய் தாவீது ஜெயிச்சுட்டு வந்தார். உங்களுடைய வாழ்க்கையில் கூட எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்து போனாலும், இந்த சூழ்நிலைகள் இப்போ எனக்கு எதிராக இருக்குது, ஆனால் எல்லாமே எனக்கு சாதகமாய் மாறும். என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் வாழ்க்கைக்கு எல்லாமே எல்லாம் கேயாஸாக இருக்குல்ல. அபிஷேகத்தில் நிரம்புவோம், பாடுவோம் இதை அப்படியே அபிஷேகத்தில் நிரம்புவோம்.
அபிஷேகித்தார், அரவணைத்தார், கிருபையை தந்திட்டார். அபிஷேகித்தார், அரவணைத்தார், கிருபையை தந்திட்டார். மலைகள் விலகலாம், பர்வதங்கள் பெயரலாம். மலைகள் விலகலாம், பர்வதங்கள் பெயரலாம். கிருபை விலகாது, கிருபை விலகாது, கிருபை என்றும் விலகாது. என்னோடு கூட சேர்ந்து பாடுறீங்களா? கிருபை விலகாது, கிருபை விலகாது, கிருபை என்றும் விலகாது. தனிமையின் எண்ணங்கள் சூழ்ந்தாலும், கண்ணீரே படுக்கையாய் மாறினாலும், தனிமையின் எண்ணங்கள் சூழ்ந்தாலும், கண்ணீரே படுக்கையாய் மாறினாலும், என்னை அரவணைத்து கட்டி எழுப்பிடுவீர். நான் இழந்தவற்றை இரட்டிப்பாய் தருவீர். என்னை அரவணைத்து கட்டி எழுப்பிடுவீர். நான் இழந்தவற்றை இரட்டிப்பாய் தருவீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, மன்னாதி மன்னன் நீரே. சர்வ சிருஷ்டிகர், சர்வ வல்லவர், யெகோவா ராஃபா நீரே. எக்காலமும் உம்மை துதிப்பேன், வேளையும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், எவ்வேளையும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எல்லாரும் எல்லாரும் இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். ஓ ஹல்லேலூயா. ஆமாம் ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் சர்வ வல்லவர். எத்தனை பேர் சொல்கிறீங்க இந்த காலை வேளையில்? சோதனை தான், எனக்கு துதிக்க வாயில் வார்த்தை வரல. இல்லை, ஹீ நோஸ் எவ்ரிதிங். உங்களுடைய வாழ்க்கை குறித்து எல்லாம் அவருக்கு நன்றாய் தெரியும். அவருக்கு தெரியாமல் எதுவுமே நடக்கலை. நல்ல சந்தோஷமாக உற்சாகமாக தேவரீர் இன்னும் துதிப்பேன் ஆண்டவரே. தேவனுடைய கிருபை வரங்கள் தயவு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அந்த கிருபை உங்களை ஆக்டிவேட் பண்ணி அந்த சூழ்நிலைகளில் கடந்து போகிறதற்கு தேவையான தைரியம், விசுவாசம், நம்பிக்கை, டெசிஷன் மேக்கிங்கில் அவருடைய வார்த்தையை கொண்டு அவர் அப்படியே உங்களை நடத்தி, ஒருவேளை உங்களுக்கு தீர்மானம் எடுக்க தரலனாலும் தேவன் கரெக்டாக யோசேப்பினுடைய வாழ்க்கையில் எகிப்துக்கு போகிற அந்த இஸ்மவேலரை ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இஸ்மவேலன்னு யார்? ஆபிரகாமோட சந்ததி தான். ஆமாம், அவங்க ஒரு பாத்திரமாக கைட் பண்ணி எகிப்தில் போய் ராஜாவாக்குறதுக்கு வேலை செய்யணும்ல. உங்களை ராஜாவாக்க உங்களுக்காக தேவன் இஸ்மவேலர்களை அனுப்புவார். ஆமாம், அவங்க
காசு கொடுத்து வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு போய் விற்றுட்டாங்க. ஆனால் அங்கே போன பிறகு யோசேப்புக்கு நடந்த காரியங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ கிருபை விலகுச்சா? இல்லை. கிருபை விலகிருச்சுன்னு ஒருவேளை யோசேப்பு நினச்சிருக்கலாம். ஆனால் கிருபை விலகாமல் அந்த பாதைகளினூடே அப்படியே தேவன் வெளியே கொண்டு வராரு. வெளியே கொண்டு வந்து தூக்கி உயரமாக வைக்கிறாரு. ஆமாம், யாக்கோபுக்கு இது வந்த சோதனை தான். யோசேப்பு 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 என் சொந்த குமாரன் சொல்லிட்டு தேவன் கூட தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசுவை சிலுவையில் நமக்காக ஒப்பு கொடுத்து கரையமாக அவருடைய நீதிக்கு, பிசாசுக்கு இல்லை. அநேகர் விலை கொடுத்து வாங்கினார்னோடனே பிசாசுகிட்ட விலை கொடுத்து கர்த்தர் மனுமக்களை வாங்கினார். இல்லை, பிசாசுகிட்ட தேவன் எதையும் விலை கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு எதுவுமே சொந்தமானதல்ல. அவருடைய நீதி, அவருடைய பரிசுத்தம் தண்டிக்க வேண்டும் என்று சொல்லி அது கூக்குரல் இடுகிறதே, அந்த நீதி, அந்த பரிசுத்தம், அதுக்கு விலை கொடுத்து, தனக்குத்தானே விலை கொடுத்து, அப்படி தான் சொல்லணும், வாங்கி உங்களை என்னையும் மீட்டு அவர் நடத்தி கொண்டு இருக்கிறார். அதனால் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை தனிமையாக இருக்குது, எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு ஒருவேளை யோசிச்சுட்ருக்கலாம். அல்லது உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் ஒரு கரடு முரடாக இருக்கிறது போல் இருக்கலாம். நீங்கள் பண்ணுற ஊழியங்களில் கூட ஒரு சில கரடு முரடு இருக்கிறது போல் தோணலாம். ஆனால் எதுவுமே உங்களுடைய லக்குக்கு தவறே இல்லை. ஆமேன். குழி தடை இல்லை. இஸ்மவேலர்கள் வேலைக்கு வாங்கினதும் தடையில்லை. அது எல்லாமே தேவனுடைய செயல். தேவன் இப்படி குழிக்குள்ளே தான் போடணுமா? தேவன் இப்படி விலை கொடுத்து தான் வாங்க வச்சு இப்படிலாம் பாடுபடுத்தணுமா? இல்லைங்க. இதெல்லாம் வெரி ஷார்ட் வைல். யோசேப்பு வாழ்க்கையில் நீடித்த ஆயுஸ் நாட்களுக்கு மத்தியில் அவன் அடைந்த பாடுகள், அவன் எதிர்கொண்ட சோதனைகள்லாம் அவன் வாழ்க்கையில் கம்பேர் பண்ணும்போது நான் சொல்கிறேன், 1% 2% கூட இல்லை. ஆமாம், 100 வயசு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் வாழ்ந்துருந்தார்னா, அப்போ 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷன்ற அந்த சதவீதம் போடும்போது அதெல்லாம் ரொம்ப மீகர், ஒன்றுமே இல்லை. அப்போ தேவன் உயர்த்தி வைக்கிறதற்கு எந்த சூழ்நிலையிலும் பயன்படுத்தி மாற்றி உங்களை மேலே வைப்பார். அவருடைய வல்லமை உங்களுக்கு உண்டு. அவர் தான் சொல்லிட்டார்ல, ஃபேவரை நான் தரேன், மலையே விலகினாலும் பர்வதமே நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. தேவன் ஆரம்பித்த விசுவாச வாழ்க்கை, தேவன் கொடுத்த கிருபை, அவர் மரண பரியந்தம் நடத்த வல்லவராயிருக்கிறார். ஆமாம், விசுவாசத்தை துவக்குகிறவர், விசுவாசத்தை முடிக்கிறவர், ஓட்டத்தை ஆரம்பிக்கிறவர், ஓட்டத்தை முடிக்கிறவர் நமக்குள்ளே இருந்து. ஆகவே உங்கள் மனசில் எல்லாம் காயங்கள், அவங்க இப்படி செஞ்சிட்டாங்க, இவங்க இப்படி செஞ்சிட்டாங்க, இது நடந்திருக்கக்கூடாதே ஆனால் நடந்துருச்சு, இப்படிப்பட்ட எண்ணங்களோடு கூட ஒரு குழப்பத்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னா ஒன்றும் செய்ய வேணாம். உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் சரண்டர் பண்ணுங்கள். சரண்டர் பண்ணிவிட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி என்ன, லாசர் எழும்பியா வரப்போகிறான், உயிர்த்தெழும் நாளிலே எழும்புவான் ஆண்டவரே, இல்லைப்பா இப்பயே. அதனால் மார்த்தாலும் மரியாலும் வீட்டில் இருக்கிறப்ப லாசர் இல்லாமல் இயேசு அங்கே இருக்க முடியாது. நேர கல்லறையிலேருந்து கூப்பிட்டுக்கிட்டு, வா நம்ம போவோம்ப்பா, வீட்டுக்கு போவோம், வா. வீட்டுக்கு போகும்போது லாசருவோடு அவர் போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையிலையும்
பண விஷயத்தில் ஒரு மரணம் இருந்துச்சுன்னா, ஆரோக்கிய விஷயத்தில் ஒரு மரணம் இருந்துச்சுன்னா, அவர் இப்பொழுதே எழுப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார். அதை விசுவாசி பாடுறீங்களா? வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர், மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். ஷபல புலி புலி பல பல. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், எவ்வேளையும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், எவ்வேளையும் நான் போற்றுவேன். ஓ, தனிமையின் எண்ணங்கள் சூழ்ந்தாலும், கண்ணீரே படுக்கையாய் மாறினாலும், தனிமையின் எண்ணங்கள் சூழ்ந்தாலும், கண்ணீரே படுக்கையாய் மாறினாலும், என்னை அரவணைத்து கட்டி எழுப்பிடுவீர், நான் இழந்தவற்றை இரட்டிப்பாய் தருவீர். என்னை அரவணைத்து கட்டி எழுப்பிடுவீர், நான் இழந்தவற்றை இரட்டிப்பாய் தருவீர். சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, உங்கள் தகப்பன். சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, நம்முடைய தகப்பனே. காலமும் அவரை துதிப்போம், எவ்வேளையும் அவரை போற்றுவோம். காலமும் அவரை துதிப்போம், எவ்வேளையும் நாம் போற்றுவோம். சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, அவர் நம் தகப்பனே. நீங்களும் சொல்றீங்களா? சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, அவர் நம் தகப்பனே. நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். ஜெபிப்போமா. பரலோகத்தின் பிதாவே, பிள்ளைகள் எந்த சூழ்நிலையில் கடந்து போனாலும் நேரலையில் பார்க்குற கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய சனங்கள், இயேசுவின் நாமத்தினால மலை விலகினாலும் பர்வதம் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை என்னை விட்டு விலகாது என்கிற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் சோதனைகளை சாதனைகளாக தேவனுடைய சாதனைகளாக மாற்ற
தேவரீர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இப்பொழுதே நம்பிக்கையும் விசுவாசமும் ஆண்டவரே பொங்கி எழும்பட்டும். ஆண்டவரே, எல்லையில்லாத ஒரு விசுவாசமும் நம்பிக்கையும் அவருடைய வாழ்க்கையில் கர்த்தாவே வெடித்து சிதறி அவருடைய எல்லா கவலை, பாரங்கள், பயங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே, நம்பிக்கையின்மை எல்லாவற்றையும் துரத்தி அடிக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பிக்கையை உண்டாக்கக்கூடிய கண்மலையிலிருந்து புறப்பட்ட அந்த ஊற்று இஸ்ரவேல் ஜனங்களுடைய தாகத்தை தீர்த்தபடி இந்த கால வேளையில் இந்த குட் ஸ்டார்ட்டை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நம்பிக்கையின் ஊற்றும் விசுவாசத்தின் ஊற்றும் பெருக்கெடுப்பதாக. இது நிமித்தம் மகா பெரிய பலனும் மகா பெரிய கிருபைகளும் வெளிப்பட்டு வெற்றியும் ஜெயமும் உண்டாக போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. அவங்க எந்த சூழ்நிலையில் கடந்து சென்றாலும் தேவனுடைய வல்லமை அவங்களோட கூட இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. வியாதி, பண கஷ்டம், பிள்ளைகளுடைய திருந்தாத வாழ்க்கை, அது எதுவாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே மாறுகிறது. இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே தேவரீருடைய விருப்பங்கள் குடும்பங்களில் பலிக்கிறது. வெற்றியும் சந்தோஷமும் உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்னும் துதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. எக்காலமும் நான் துதிப்பேன், நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. கிருபையின் உடன்படிக்கை உங்களோடு கூட இருக்கிறது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். காட் பிளஸ்.